Taste the Daily. இயக்கத்திலேருந்து பேச வந்திருக்கிறேங்க. எங்கள் விவசாயிகள் சார்பாக அன்னைக்கு 10-15 வருஷமாக இருந்த பிரச்சனை எதனால் நிற்கிதுன்னா, ஏர்போர்ட் நிலம் எடுக்கிறத விலை, சர்வீஸ் ரோடு 2 பிரச்சனைனால தான் நிற்கிதுன்னு சொன்னோம். அது அன்னைக்கு அமைச்சர் இருந்தவர் உங்கள் கூட பேசி ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து நல்ல ரேட் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அன்றைக்கே விவசாய நிலங்கள் 2ஆக கட்டாகிறதுனால எங்களுக்கு சர்வீஸ் ரோடு வேணும்னு கேட்டோம்ங்க. அன்னைக்கு சிஎல்ஏ மிஸ்டர் மோகன் பிஆர் ஐஏஎஸ் அவரை அனுப்பி நீங்கள் அறிக்கையை வாங்கினீங்க. இந்த மாதிரி அவர் சர்வீஸ் ரோடு மஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதன் அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை மனுவும் கொடுத்தோம்ங்க. அண்ணக்கிட்ட பார்த்து எல்லாமே கொடுத்தோம். அப்புறம் இப்போ இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம்ங்க. அந்த எஸ்ஐகிசி காலனிலேருந்து மகாத்மா காந்தி ரோடை கொண்டு சித்ரா கூட இணைச்சி விட்டு இது ரிங் ரோடாக பண்ணிக்கிட்டா ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. அப்புறம் இப்போ எடுத்துக்கிறத என்ன ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட் ரோடாக எடுத்துருக்குறானுங்க. பழைய ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் எடுத்த ரோடு சும்மா கிடக்குதுங்க, அபேண்டன் பைபாஸு. இப்போ அது எல்லாமே போட்டு இது பப்ளிக் ரோடாக பண்ணி விட்டோம்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரிங் ரோடு அமைக்கும், ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. அது நீங்கள் நீ பண்ணணும். 4-5 வருஷமாக அது கிடப்புலேயே இருக்குதுங்க. ஆனால் அன்னைக்கு அவர் சப்மிட் பண்ணிட்டார். நீங்களும் அதை உறுதி கொடுத்துட்டீங்க, சர்வீஸ் ரோடு இருக்குது விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டீங்க. அதை கொஞ்சம் வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அது எங்களுடைய கோரிக்கை. வணக்கம்.